ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாங்கிரி செய்முறை தாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன். இது வந்து 150 கிராம். இதுக்கு வந்து மாவு பச்சரிசி வந்து 2 ஸ்பூன் போடணும். இது வந்து 45 மினிட்ஸ் ஊறணுங்க. அதுக்கு மேலெலாம் ஊறக்கூடாது, குறைவாகவும் ஊறக்கூடாது. அப்போ தான் ஜாங்கிரி வந்து கரெக்டாக வரும். 45 மினிட்ஸ் நல்லா அலசி ஊற வச்சுக்கலாம். இதை கழுவி 45 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லைன்னா அது குறையப்பட்டுக்கிறனால மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி மாவாக எடுத்துக்கலாம். 45 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை நல்லா கல்லெலாம் இல்லாமல் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா தண்ணி வந்து ஊற்றக்கூடாதுங்க, கட்டியாக அரைக்கணும். தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஊற்றிக்கிடலாம். மாவு கட்டியாக இருந்தால் தான் ஜாங்கிரி நல்லா வரும். இந்த மாவை நல்லா அரைச்சி வச்சுட்டு இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். சோள மாவு தாங்க. அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூடவே நம்ம வந்து இந்த கலருக்கு, ஜாங்கிரி கலருக்கு நம்ம கலர் பொடி நம்ம கடையில் கிடைக்கும்ல, அது ஒரு பிஞ்ச் அமௌண்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா மீடியம் ஹீட்டில் ஆக வரைக்கும் அதை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான சிரப்பை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 150 கிராம் உளுந்து எடுத்துடலாங்க. அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் சர்க்கரை வந்து பாகாக காய்ச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து கம்பிப்பதெல்லாம் வர வேண்டாங்க, கம்பிப்பதற்கு முன்னாடி பதம் வரணும். பாகு ரெடி ஆகட்டும். அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு பாகு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சூடான எண்ணெயில் நம்ம கோன்லேயோ இல்லைன்னா நான் வந்து வெறும் கவர் பையில் தான் சின்னதாக ஹோல் போட்டு நல்லா அழகாக ஜாங்கிரி ரெடி பண்ணாங்க. சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாடலும் நல்லா வந்துட்டு பாருங்கள். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டு அதை அப்படியே அழகாக 2 பக்கமும் மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. சூடாகவே தூக்கி போடணும், அப்படின்னா தான் உள்ளே அப்சர்வ் ஆகும். இது நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கடலில் போட்டு வச்சிடலாம். நம்ம இது அழகாக வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சுங்க. நம்ம இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ஜாங்கிரி ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக இருந்துச்சுங்க. நீங்கள் கோன் பைப் இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பால் வெங்குற கவரில் கூட ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றுற கவரில் ரெடி பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு கவர் பையில் போட்டு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அழகாக ஃபஸ்ட்டு வந்து அது வராத மாடலில் இருக்கும். ஆனால் அழகாக நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க, சூப்பராக வந்துடுங்க. சுவையான டேஸ்டான ஜாங்கிரி ரெடி. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.